அதிகமான தொழுகைகளில் ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறண்டா, இது அல்லாஹுவை பற்றியுள்ள வரைவிலக்கணம். அந்த காலத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ் நம் எல்லோருக்கும் பாடமான சூறா தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. ஆனால் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுக்குள் அல்லாஹ் நான் யார் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் என்பவன் யார்? எங்கள்கிட்ட கேட்கலாம், அல்லாஹ்ண்டா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக எங்களுக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றான் அல்லாஹ்? குல், நபியே சொல்லுங்க. பார்த்தோம், குல் அஊது பிரப்பின் நாஸும் குல்ல கொண்டு தான் தொடங்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல்ல கொண்டு தான் தொடங்குது. குல் ஹுவல்லாஹு அஹதும் குல்ல கொண்டு தான் தொடங்குது. குல், நபியே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்க. அல்லாஹ் எத்தனை? அல்லாஹ் ஒருவன் தான். இது முதலாவது விடயம். அல்லாஹ் ரெண்டு இல்லை, அல்லாஹ் மூணு இல்லை. வானத்தில் வேற அல்லாஹ், பூமியில வேற அல்லாஹ் இல்லை. நபியே சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன். இரண்டாவது, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவர். ரெண்டாவது என்ன? அல்லாஹ் யாரு? அல்லாஹ்ண்டா அல்லாஹ்வுக்குரிய தன்மை யார்கிட்டையும் தேவையாயிடப்படாது. அல்லாஹ் அல்லாஹு ஸமத் என்ற அதுதான். குர்ஆன்ல இந்த அஹத் ஸமத் என்ற சொல் இந்த சூரத்துல் இஹ்லாஸ்ல மட்டும்தான் இருக்கு. குர்ஆன்ல வேற எங்கேயும் இல்லை. அஹத் ஸமத், இந்த ரெண்டு அல்லாஹுடைய பெயரும் மிக விசேடமான பெயர். அதனால தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குதே, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சுபஹுடைய ஃபஜ்ருடைய சுன்னத்தில் ஓதுவோம். ஃபஜ்ருடைய சுன்னத்தில் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் ஓதுவோம். மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வித்ர் தொழுகையில குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம். நான்காவது பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்யக்கூடியவங்க தவாஃபுடைய 2 ரக்காத்துல 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவாங்க. அதிகமான தொழுகைகளில் ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறண்டா, இது அல்லாஹுவை பற்றியுள்ள வரைவிலக்கணம். அந்த காலத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் தங்கமா, வெள்ளியா, பித்தளையா? அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான். அல்லாஹ் தங்கமும் இல்லை, அல்லாஹ் வெள்ளியும் இல்லை, அல்லாஹ் பித்தளையும் இல்லை. அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் முதலாவது. இரண்டாவது, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். மூன்றாவது, லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அல்லாஹ் யாரையும் என்ன செய்ய இல்லை. அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இருக்குதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட பிள்ளையா? உஸைர் அல்லாஹ்ட பிள்ளையா? மரியம் அல்லாஹ்வுடைய பிள்ளையா? இல்லை. அல்லாஹ்க்கு எந்த பிள்ளையும் இல்லை. லம் யலித் வலம் யூலத். நான்காவது, அந்த அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்படின்னா அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா? அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா இருக்காங்களா? உங்களுக்கு யோசிக்கலாம். ஷைத்தான் இந்த சிந்தனையை போடுவார். சரி, எல்லாரையும் படைச்சது அல்லாஹ், அல்லாஹ் படைச்சது யாரு? அல்லாஹ் படைச்சது யாரு? அப்ப எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்குது. அப்ப அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா இல்லையா? அப்பா இல்லையா? அல்லாஹ்க்கு அம்மா இல்லையா? இப்படி ஷைத்தான் போட்டா என்ன செய்யும்? உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடும். ஷைத்தான் போடுவான் உள்ளத்தில். ஏன் போடுவான்டா, உள்ளத்தில் சந்தேகத்தை போட்டான்டா போதும். அல்லாஹுவை பத்தி உள்ள சந்தேகம் வந்தால் இஸ்லாத்தோடு வெளியே போய்த்துரும்.
இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம். அதுக்குத்தான் இந்த சின்ன சூரா லம் யலிது வலம் யூலது. ஐந்தாவது அல்லாஹ் சொல்றான் என்ன, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஐந்தாவது அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. அல்லாஹுவை போல அல்லாஹுக்கு நிகராக என்ன உலகத்துல யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் யாரென்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ் யாரென்று உங்கள்கிட்ட கேட்ட என்ன பதில் சொல்லணும்? குல் அல்லாஹ் ஓதி காட்டின சரி. ஒருவனிடம் அவன் இறைவனாக இருந்தா 5 விடயம் இருக்கும். இறைவனாக இருந்தா எத்தனை விடயம் இருக்கணும்? 5 விடயம் இருக்கும். முதலாவது அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். மற்ற எத்தனை மதங்கள் இருக்குதோ பல கடவுள்கள் இருக்கு, இஸ்லாத்துல மட்டும்தான் ஒருவன். இரண்டாவது அல்லாஹு ஸமத். மற்ற கடவுள்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க, பார்த்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் எதன் பக்கமும் தேவையற்றவன். நாங்க தொழுறதும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. சமத் அவன் அல்லாஹ். மூன்றாவது அல்லாஹ் லம் யலிது, யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அல்லாஹ். நான்காவது வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. மற்ற எந்த மதத்தை எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க இவர மகன் இவர், இவர மகன் இவர். ஆனா அல்லாஹ்வுக்கு வாப்பா இல்லை, உம்மா இல்லை, பிள்ளைகள் இல்லை. இவன் தான் அல்லாஹ். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நபி அவங்க ஒரு ஜமாத் ஒன்று அனுப்புறார். அனுப்பின சமயம் அந்த ஜமாத்துக்கு ஒத்தர அமீராக்குறாங்க. இவர் என்ன செய்யறதுண்டா, எந்த தொழுகையை தொழுவித்தாலும் சஃபுல கொஞ்சம் பூர்த்தியாக்குங்க, முன்னுக்குவாங்க சஃபுல பூர்த்தியாகும். அவர் எந்த தொழுகையை தொழுவித்தாலும் கடைசியில குல் அல்லாஹ் ஓதுறவர். ஒவ்வொரு ரக்காத்துல பெரிய பெரிய சூறாக்களை ஓதிட்டு என்ன செய்வாரு, கடைசியில குல் அல்லாஹ் ஓதி முடிப்பார். இப்ப இந்த ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வாராங்க. திரும்பி வந்ததோட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட அமீர் எப்ப தொழுவிச்சாலும் கடைசியா குல் அல்லாஹ் ஓதுவார் அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர்கிட்ட கேளுங்க ஏன் அப்படி ஓதினண்டு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க போய், ஏன் நீங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் குல் அல்லாஹ் ஓதினீங்களாமே, ஏன் ஓதினீங்க? அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த சூரா விருப்பமாக இருக்குது. என்ன அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த சூரத்துல் இக்லாஸில் குல் ஹுவல்லாஹு அஹதில் அல்லாஹுடைய தன்மைகள் இருக்குது, அதனால் எனக்கு விருப்பமாக இருக்குது என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அறிவிங்க, அவரையும் அல்லாஹ் அன்பு வைத்து விட்டான். அவருக்கு அறிவிங்க, அவரையும் அல்லாஹ் அன்பு வைத்து விட்டார். 10 தடவை இந்த சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத ஓதுவமாக இருந்தா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான். எத்தனை தடவை ஓதினா? 10 தடவை ஓதினா ஒரு மாளிகை, 20 தடவை ஓதினா 2 மாளிகை. எவ்வளவு அதிகமாக ஓதுறோமோ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுவர்க்கத்துல மாளிகையை கட்டிக்கொண்டே இருப்பான். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் இக்லாஸ். இன்ஷா அல்லாஹ் இப்படி ஓதுவோமா? குல் ஹுவல்லாஹு அஹத் கருத்தை விளங்கி ஓதணும். ஒரு 5-10 பேர் படிச்சு கொடுக்கணும். இதெல்லாம் முஸ்லிம் அல்லாதவங்க எல்லோருக்கும் படிச்சு கொடுக்கலாம். முஸ்லிம் அல்லாத எல்லோருக்கும் என்ன செய்யலாம்? இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா படிச்சு கொடுக்கலாம். خير. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين.
وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات يا قاضي الحاجات يا حي يا قيوم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. திருப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக. இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. இந்த ரமதானை சிறப்பாக நோன்பு பிடித்து இபாதத் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து வகையான இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.